ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பேசிஸில் இருக்க போகுது. ஆனால் அதை தாண்டினா இந்த கொஷின்ஸில் இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணினா லெசனுக்கு 6 கொஷின்ஸ் 7 கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. எதனால் நாங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, நிறைய கற்றுக் கொடுக்கணும், நிறைய சொல்லிக் கொடுக்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்குது. எதனால் எங்களால் அவ்வளோ போட முடியும்னா இந்த பயாலஜின்றதுனால நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணி ரெஸ்பான்ஸ் வராமல் போச்சுன்னா அப்புறம் ரொம்ப லாஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போது இந்த வீடியோவை போடுறோம். ஓகேங்களா? இது எதுக்காகனா உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நாங்கள் மற்ற வீடியோஸ் மற்ற இதில் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், இன்னும் கொஷின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுக்கலாம், இன்னும் நிறைய லைவ் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு தான் நாங்கள் எந்த மாதிரியான நெக்ஸ்ட்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் வரதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோக்கான நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகேங்களா? கொஷின் பேப்பர் அனலைஸாக இருக்கட்டும், இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை டாப் 20 டாப் 40 அந்த மாதிரியான கொஷின்ஸ் எதுவாக இருக்கட்டும் அந்த மாதிரி இது பண்ணுங்கள். இல்லை கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் இந்த எவ்வளோக்கு ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோக்கு பண்ணுறீங்களோ ஸோ அதுக்காக அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு லெசனோட டாபிக் என்ன, ஃபஸ்ட்டு பயோசாலஜி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் பயோசாலஜி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 எதுனா ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ் தான் லெசனோட டாபிக். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தினோஜெனிசிஸ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் தான் இதில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பார்ப்போம். பார்த்தினோஜெனிசிஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் என்ன எக் இன்டு ஏ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். புரிஞ்சிருக்காது நான் சொல்கிறேங்க. அது மூலம் நம்ம என்ன பண்ணோம், ஃபெர்டிலைசேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபெர்டிலைசேஷன் ஒன்றுமே கிடையாது. இப்போது இது ஒரு கேமெட். ஓகேங்களா? இது ஒரு கேமெட். ஓகேங்களா? இது மேல் கேமெட், இது ஃபீமேல் கேமெட். ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று மேல் இன்னொன்று ஃபீமேல். ஓகேங்களா? இதில் நான் இப்போ என்ன போகுதுன்னா ஃபெர்டிலைசேஷன் ஒன்றுமே கிடையாது. ஒரு மேல் கேமெட்டும் ஒரு ஃபீமேல் கேமெட்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி இன்னொரு சைக்கோட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது பேர் உருவாக்குறது பேர் என்னன்னா இது ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா? அதுக்கு மேல் கேமெட்னா ஒன்றுமே கிடையாது. இது ஸ்போம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஓம்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், இது ஓவம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இது மேல் கேமெட்டு, இது ஃபீமேல் கேமெட். ஃபெர்டிலைசேஷன் நான் சொன்னேன்னு ரெண்டு கேமெட்டும் சேர்ந்து ஒரு சைக்கோட்டை உருவாகிறதுக்கு பேர் தானே கேமெட், சைக்கோட். ஓகேங்களா? அதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன் சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? இதனது ரெண்டும் சேர்ந்து, அதாவது ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஃபியூஷன் ஒன்று சேர்க்கறது, ஃபிஷன் பிரிக்கிறது. ஓகேங்களா? இது உங்களுக்கு பேசிக், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபியூஷன் ஒன்று சேர்க்கறது நிறைய இடத்துல ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, எல்லாத்துலையும் படிச்சிருப்பீங்க. இது பயாலஜிலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா பண்ணணும். ஃபியூஷன் ஒன்று சேர்க்கறது. அப்போ ரெண்டு கேமெட்டும் ஒன்று சேர்ந்துன்னா, அதாவது ஒரு மேல் கேமெட்டும் ஒரு ஃபீமேல் கேமெட்டும் ஒன்று சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகி சைக்கோட் ஒன்று ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது பேர் ஃபெர்டிலைசேஷன். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் an egg into a complete individual without fertilization. ஓகேங்களா? அதாவது ஒரு எக் இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகுது, அதாவது ஃபெர்டிலைசேஷன் அங்கே நடக்கல. ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்போமுக்கு அங்கே வேலையே கிடையாது. இந்த ஓவம் என்ன பண்ணுது, அது இண்டிவிஜுவலாக அதுவே அந்த எக்கை ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது பார்த்தினோஜெனிசிஸ். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் நல்லா வச்சுக்கோங்க. ஃபெர்டிலைசேஷன்னா முதல்ல என்னது, மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஒரு சைக்கோட்டை உருவாக்குறதுக்கு பேர் என்னது ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா? அது சின்கேமின்னு ஒன்று இருக்கும். அப்படியும் சொல்லலாம், எப்படி சொல்லலாம். ஃபெர்டிலைசேஷனாலும் ஒன்றா, சின்கேமினாலும் ஒன்று. ஓகேங்களா? ஓகே, ஃபெர்டிலைசேஷனா இதில் பார்த்தினோஜெனிசிஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் an egg. ஓகேங்களா? ஒரு எக் டெவலப் ஆகுது எப்படின்னா இண்டிவிஜுவல். ஓகேங்களா? வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இண்டிவிஜுவலாக அந்த ஓவமே அந்த எக்கை என்ன பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தினோஜெனிசிஸ். இது எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த அணிபின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மேல். ஓகேங்களா? இது ட்ரான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த பீன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று ஃபீமேல். என்னது இது குயின். ஓகேங்களா? ரெண்டு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, கீழே கட் ஆகுது போல், ஒரே நிமிஷம். ஓகேங்களா? இப்போது மேல் இது என்னது ட்ரான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுனாது ஃபீமேல், இதை குயின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்க ஒரு கேமெட் அது ஸ்போம். ஓகேங்களா? இது ஓ
இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட்டை உருவாக்கும். ஓகேங்களா, அது ஒரு ஜைகோட்டை உருவாக்கும். அது ஒரு ஜைகோட்டை உருவாக்கும். நான் வந்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ஜைகோட்டை வந்து உருவாகும். இப்போது இதில் வந்து மேல் ஃபீமேல் சேர்ந்து ஒரு ஜைகோட்டை உருவாக்குறது ஃபெர்டிலைசேஷன். ஆனால் இதில் வந்து இதில் வந்து மேலுக்கான வேலையே இருக்காது. ஓகேங்களா, ஒன்லி ஃபீமேல். அதாவது இந்த குயின் பீ என்ன பண்ண போகுது, அது இது பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணி பேபியை உருவாக்க போகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட கான்செப்ட். அப்போ இதில் எது மட்டும் இது இருக்கும், ஃபீமேல் குயின்னு அது வந்து இது பண்ணி எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, நான் வந்துக்கிறேன், சாரி நான் பாருங்கள், எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, எக்ஸை வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் வந்து நான் பார்த்னோஜெனிசிஸ். ஓகேங்களா, எப்படி இந்த கேமேட்ஸ்க்கு வந்து கேமேட்டில் வந்து மேல் கேமேட்டோட இன்வால்மெண்ட்டே இருக்காது. ஒன்லி என்னது ஃபீமேல் கேமேட் மட்டும்தான். அதாவது ஃபீமேல் மட்டும்தான் அந்த ஃபெர்டிலைசேஷனில் வந்து இதுவாக இருக்கும். அது என்ன பண்ணும், அதுவே வந்து இண்டிவிஜுவலாக வந்து அதோட எக்ஸை வந்து உருவாக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்னோஜெனிசிஸ். எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கணும். நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஓகேங்களா, இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா, ஃபெர்டிலைசேஷன் நான் சொல்லிட்டு நான் முதல்ல இதில் வந்து ஃபெர்டிலைசேஷன் சொன்னேன், ரெண்டு கேமெட், அதாவது ஒரு மேல் கேமெட் ஒரு ஃபீமேல் கேமெட்டை சேர்ந்து ஒரு ஜைகோட்டை உருவாக்குறதுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். ஆனால் இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று எக்ஸ்டர்னல், இன்னொன்று இன்டர்னல். ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் the fusion of male gamete and female, fusion of male and female gametes takes place outside the body of female organism, பாடி ஆஃப் ஃபீமேல் ஆர்கானிசம் இந்த வாட்டர் மீடியம். ஒன்றுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டு ஃப்ராக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒன்று மேல் ஃப்ராக், இன்னொன்று ஃபீமேல் ஃப்ராக். ஓகேங்களா, அது வந்து நான் வந்து ஒரு மேல் எக்ஸாம்பிள் ஃப்ராகு ஃபிஷஸ்னே வச்சுப்போம், ஏதோ ஒன்று. ஓகேங்களா, அதோட அந்த வாட்டர் மீடியத்தில் அதோட ஸ்போம்ஸ் வந்து வந்து அது வந்து வெளியேற்றுது. அந்த மாதிரி இந்த ஃபீமேல் ஃப்ராகு ஆர் ஃபிஷ். ஓகேங்களா, அதோட ஓவும் அது வெளியேற்றுது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணும், அது பாடிக்குள்ளே எந்த விதமான இதுவும் இல்லை, அது வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா, இப்போது அந்த வாட்டர் மீடியத்தில் ரெண்டும் ஃபியூஸ் ஆகி அது வந்து எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா, ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிசம்ஸில் எப்படி நடக்கும், ஸ்போம் வந்து பாடிக்குள்ளே போயிட்டு அது ஓவமில் போயிட்டு அது ஃபியூஸ் ஆகி அங்கே இது வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் அது குட்டி போடுற மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, அந்த மேமல்ஸ் வந்து அதெல்லாம் பண்ணும். ஓகேங்களா, அது வந்து ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து ஸ்போமை வந்து அது வெளியேற்றிடும். அந்த மாதிரி ஃபீமேல் வந்து அதோட ஓமை வெளியேற்றிடும். ஓகேங்களா, இது வந்து வாட்டர் மீடியத்தில் போயிட்டு அதனாயிரும் ஃபியூஸ் ஆகி அது வந்து என்ன பண்ணும், ஒரு ஜைகோட்டை உருவாகி அது வந்து எக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், பேபி வந்து பர்த் ஆகும். ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பாஞ்சஸ், ஃபிஷஸ், ஆம்பியன்ஸ்னா அதாவது எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன், ஃப்ராக் சொன்னேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னா என்னது அப்படின்னா, த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் takes place within the body of a female organisms. நான் ஆல்ரெடி சொன்னேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன் எப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வந்து வெளியில். ஓகேங்களா, வெளியில். ஸோ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அது உள்ள, எக்ஸ்டர்னல்னால் வெளியே, இன்டர்னல் ஒன்று ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதனாவது அந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் பாடிக்குள்ளேயே ஃபியூஸ் ஆகி அது என்ன பண்ணும், எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, அது எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து நம்மளால பேபி வந்து போத் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெப்டைல்ஸு, ஏவ்ஸு, மேமல்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் கீழே வருது. ஓகேங்களா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனில் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன், ஸ்பாஞ்சஸ், ஃபிஷஸ், ஆம்பியன்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் கீழே வருது. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றுமே கிடையாது. வாட் இஸ் மீன் பை ரீஜென்ரேஷன்? ரீஜென்ரேஷன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஓகேங்களா, ஒரு இடத்துல வந்து அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடிப்பட்ட இடத்துல ஒரு ஆர்கானிசம் திருப்பியும் வளரணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் என்னன்னா ரீஜென்ரேஷன். ஓகேங்களா, அங்கேயே சொல்லிட்டுருக்காங்க பாருங்க, ரீக்ரோத் இன் த இன்ஜோர்டு ரீஜன். அதாவது ஒரு அடிப்பட்ட இடத்துல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கையோ காலோ போயிடுச்சு, நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் வளராது, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு கை வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கை வந்து திருப்பியும் வளருமா அப்படின்னு திருப்பி வளரும். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து ரீஜென்ரேஷன். ஆனால் மனிதர்களுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரீஜென்ரேட் ஆகிற அந்த கை காலம் அந்த மாதிரிலாம் இது ரீஜென்ரேட்லாம் ஆகாது. ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைட்ரானா ஒன்றுமே கிடையாது, இந்த தண்ணிக்குள்ளே இருக்க எல்லாம் இதுதான். ஓகேங்களா, அப்புறம் பிளானரியா வாட்டருக்குள்ளே இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து அதோட என்ன, அதோட பார்ட் என்ன கட் ஆயிடுச்சுன்னா அது கூட திரும்பி வளரும் அப்படின்ற மாதிரி இல்லை சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டெய்ல் ஆஃப் ஏ வால் லிசார்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த இது சவுத்துலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பல்லியோட வால் கட்டாயிடுச்சுனா சொல்கிறாங்க, அது திரும்பி வளரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அது ரீஜென்ரேஷன் சொல்லிட்டுருக்காங்க. இன்ஜூர்டான ஒரு ரீஜனில். ஓகேங்களா, அந்த இன்ஜூர்ட் ரீஜனில் வந்து அது என்ன பண்ணும், திருப்பி அந்த ஆர்கன் வந்து ரீக்ரோத் ஆகும். ஸோ இதுதான் நான் சொல்லியிருக்காங்க, இது வந்து ரீஜென்ரேஷன் சொல்லிட்டுருக்காங்க. நல்லா புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இது வந்து 3 மார்க் கொஷின். ஓகேங்களா, இதனால
3 மார்க். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 பார்த்து வந்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்து சரி, இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் கொஷின் ஃபெர்டிலைசேஷன் சரி, இது வந்து 2 மார்க் கொஷின்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இந்த ரீஜென்ரேஷன் வந்து 3 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? 5 மார்க். ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது. ஒரே ஒரு 5 மார்க் தான் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஒரு லெசனில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த பார்த்துனோஜெனிசிஸ்லேயும் டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் ஒன்று இருக்குது, இன்கம்ப்ளீட் ஒன்று இருக்குது, கம்ப்ளீட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 டைப்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே கிடையாது. பார்த்துனோஜெனிசிஸ்னால் என்னது? கேமெட் ஃபார் இன்வால்மெண்ட்டே இருக்காது. ஒன்லி மேல் கேமெட்டோட இன்வால்மெண்ட் இருக்காது. ஃபீமேல் கேமெட்டோட இண்டிவிஜுவலாக வந்து என்ன பண்ணோம்? எக்ஸாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இது வந்து அது கான்செப்ட். இந்த கான்செப்ட் லாஜிக்காக மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல், கம்ப்ளீட்டு, அப்புறம் இன்கம்ப்ளீட், இந்த 3 டாபிக்ஸையும் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அதை போயிட்டு இதில் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஃபஸ்ட்லேருந்து பயாலஜி வீடியோ போகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா நீங்கள் எல்லாரும் வந்து புக்கில் படிங்கன்னு சொல்லியிருக்கேன் நிறைய. ஏன்னா நம்மளுக்கு வந்து புக்கை தவிர்த்து எதுவுமே பெருசாக கைடோ மெட்டீரியல் எதுலேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியோ ஒரு புரிதலோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு புக்கில் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால உங்களுக்கு மார்க்கை தாண்டி ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து ஒரு நீட்டை எழுத போகிறீங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் எவ்வளோக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள்? புக்கில் படிக்கிறத வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ புக்கில் எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்கள்? இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும், நான் பயாலஜின்னு சொல்லலை, எல்லா சப்ஜெக்ட்டும் தான் சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் சரி, இந்த இதுவும் சரி. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? புக்கில் மோஸ்ட்லி படிங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலனாலும் பரவாயில்ல, அது வந்து மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி எதனால் கூட உங்களுக்கு அந்த புக் பேக்கில் படித்தா நீங்கள் மார்க் எடுத்துடலாம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்லாம் அந்தளவுக்கு வந்து கை கொடுக்காது. நீங்கள் புக்கில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் புக்கில் நிறைய படிங்க. ஓகேங்களா? நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சின்காமி இன் லிவிங் ஆர்கானிசம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு கொஷின். ஓகேங்களா? சின்காமி, ஃபெர்டிலைசேஷன் ரெண்டுமே ஒன்று நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபெர்டிலைசேஷன் சொன்னேன், மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு சைகோட்டோ உருவாக்குது. ஓகேங்களா? இதுதான் அது ஃபெர்டிலைசேஷன். இதுவும் சின்காமியும் ஒன்று தான். அதே கான்செப்ட் தான் இதுலேயும் வரப்போகுது. ஓகேங்களா? அதில் வந்து 7 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஆட்டோகேமி. ஆட்டோன்னு நான் தெரியும் உங்களுக்கு, சேம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆட்டோனானது சேம்னு அர்த்தம். அவங்களே கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த செல் ஆர் சேம் ஆர்கானிசம் அண்ட் போத் கேமெட்ஸ் ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஏ ஜைகோட். சொன்னா ஒன்று என்ன சொன்னேன்? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் சேர்ந்து ஒரு ஜைகோட்டை உருவாக்கும். ஓகேங்களா? இது ஃபெர்டிலைசேஷன். இதில் வந்து ஒரு டைப் என்னது? ஆட்டோகேமி. ஓகேங்களா? ஆட்டோகேமி என்னது? சேம். இந்த சேம்ன்ற வேர்டை வந்து நல்லா வச்சுக்கோங்களா? இதை சொல்லிருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த சேம் செல். ஓகேங்களா? என்ன பண்ணும்? அந்த ஒரே செல்லில் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சேம் ஆர்கானிசம். ஓகேங்களா? ரெண்டுமே என்னது? சேம் ஆர்கானிசம். போத் கேமெட்ஸ், அந்த 2 கேமெட் எப்படி ஃபியூஸ் ஆகி டுகெதர் என்னது? ஒன்றா ஃபியூஸ் ஆகி ஒரு சைகோட்டை உருவாக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பேராமீசியம். ஓகேங்களா? ஆட்டோகேமி இதுதான். எக்ஸோகேமினா டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. ஆட்டோனா சேமு, எக்ஸோகேம்னா டிஃப்ரெண்ட். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோகேமில் பொறுத்திருக்கிறது த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? வேற பேரண்ட்ஸ் என்ன பண்ணோம்? மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சைகோட்டை வந்து உருவாக்கும். அதுதான் ஹியூமன். ஓகேங்களா? அது மேல் ஃபீமேல் வந்து ஒரே இதில் ஒரே ஜீன் இருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் ரொம்ப எலாபரேட்டாக போவோம். உங்களுக்கு வந்து இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோஸ் போக உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம இன்னும் நல்லா வீடியோஸ் போகிறதுக்காக எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இது எக்ஸோகேமிக்கு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹாலோகேமினால இன் லோவர் ஆர்கானிசம் இட் செல்ஃப் பிஹேவ் as a gamete and fusion such mature individual such as allogamy. ஓகேங்களா? ஃபியூஷன் வந்து அதுக்குள்ளேயே பண்ணிக்கும். ஓகேங்களா? அது வந்து ஹாலோகாமி. அதுக்கு வந்து ட்ரைகோ நிப்பா. ஓகேங்களா? இது வந்து ஹாலோகாமி. பீடியோகேமினா வந்து இந்த யூனியன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேங்களா? ஒரு யூனியனான யங் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுன்னா ப்ரொடியூஸ்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த டிவிஷன் ஆஃப் அடல்ட் பேரண்ட் செல்ஸ் பை மெட்டாஸ். ஓகேங்களா? அந்த அடல்ட் பேரண்ட் செல்ஸ் டிவிஷனுக்கு அப்புறம் அந்த இது என்ன பண்ணும்? ஒரு செல் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மியூரோகேமினா ஒன்றுமே கிடையாது. த ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ் அண்ட் மார்ஃபலாஜிக்கல் டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து மியூரோகேமெட்ஸ் என்ன பண்ணும்? ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ் மார்ஃபலாஜிக்கல், அதாவது அந்த ஸ்ட்ரக்சர்லேயும் சரி அந்த சைஸும் சரி. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு என்ன பண்ணும்? அதாவது ஃபெர்டிலைஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐசோகேமி ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் ஐடென்டிக்கல் கேமெட்ஸ். ஓகேங்களா? என்னது? மார்ஃபாலஜிக்கல் ஃபிசியலாஜிக்கல் ஐடென்டிக்கல் கேமெட்ஸ்னாவும்
ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் டிசிமிலர் கேமெட்ஸ். ஓகேங்களா, சிமிலர், சேம், ஈக்குவல், சேம், டிசிமிலர், இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா. டிசிமிலர்னா சிமிலர்னா பார்க்க ஓரளவுக்கு ஒத்து போகிறது தான் சிமிலர்னு சொல்லுவாங்க. டிசிமிலர்னானது எதுவுமே ஒத்து போகல. ஓகேங்களா, பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு எதுவும் ஒத்து போகல அப்படின்றது டிசிமிலர். ஓகேங்களா, இதுக்கு நான் சொல்கிறேன்னா ஹையர் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஆல் வெர்டிபிரேட்ஸ். ஓகேங்களா, வெர்டிபிரேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு இருக்கிறது இல்லாததான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த 7 டைப்ஸ்: ஆட்டோகாமி, எக்ஸோகாமி, ஹாலோகாமி, பீரோகாமி, மீரோகாமி, ஐசோகாமி, அனைசோகாமி. ஓகேங்களா, இதனால இந்த ஏழு சின்காமிஸ். ஓகேங்களா, இது வந்து இந்த லெசனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க்கு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரீகால் ஒன்று போயிடும். ஓகேங்களா, பார்த்தோம் ஜெனிசிஸ். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் முன்னாடி ஃபெர்டிலைசேஷன் என்னன்னு சொல்லிட்டேன் நான். மேல் கேமெட்டும் ஃபீல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட்டை உருவாக்குறதுக்கு என்னது ஃபெர்டிலைசேஷன் சொல்லிட்டேன். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து மேல் கேமெட்டோட வேலை இருக்காது. எப்படி ஃபீமேல் கேமெட்டே அதோட இண்டிவிஜுவலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு எக்கை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம் இந்த கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா அது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அனிபீஸு, டால்ஃப்ளையே, அன்லிடே அண்டு செக்கோரின், ஸ்போரோசைட்ஸு, ஸ்போரோசைட்ஸு அண்ட் ரெடியா, லார்வா, ஃப்ளீவர், ஃப்ளூக். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த அனிபியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ அதை வந்து நல்லா பாருங்கள், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நல்லா கவனிங்க. ஓகேங்களா, இன்னொரு விஷயம் என்னென்னா, புக்கை பொறுத்த வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேராகிராஃபாக எழுதணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் எந்தளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் ரொம்ப ரொம்ப நிறைய நீங்கள் கெயின் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுத பாருங்கள். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா, ஃபெர்டிலைசேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து எக்ஸ்டர்னல்னா என்ன, இன்டர்னல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல்னா என்னன்னா ஒரு ஃபாஸ்ட் ரீகால் தான். எக்ஸ்டர்னல்னா ஒன்றுமே கிடையாது. மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட் என்ன பண்ணோம், எக்ஸ்டர்னல் அதோட பாடிக்கு அவுட்டில் வந்து அதோட ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். எப்படின்னா ஒரு மேல் ஃப்ராகாக இருக்கணும், ஃபீமேல் ஃப்ராக் ரெண்டுமே என்ன பண்ணும், ஹோமை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிடும். ஓகேங்களா, அது வந்து ஒரு இடத்துல வந்து வாட்டர் மீட்டில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து வெளியே வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு சைக்கோட்டை ஃபார்ம் பண்ணி எக்ஸை ஃபார்ம் பண்ணும். இது வந்து எக்ஸ்டர்னல். இன்டர்னலாக உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா, அது வந்து அந்த இது ரெண்டுமே உள்ளேவே நடக்கும். அந்த ஃபீமேல் ஆர்கானிசம் உள்ளேவே நடக்கும் எல்லாமே. அந்த சைக்கோட் அந்த ஸ்போம்ஸ் போயிட்டு அந்த ஓமில் இதுவாகி அங்கேருந்து ஃபெர்டிலைசெக்ஸ் வந்து உருவாகி அது வந்து என்ன பண்ணும், ஒரு பேபியை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெப்டைல்ஸ், ஓகே, ஏப்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வந்து அக்ரி பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ரீஜென்ரேஷன். ரீஜென்ரேஷன்னா ஒன்றுமே கிடையாது. அடிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த ஆர்கன் வந்து திருப்பியும் வளருது அப்படின்றது தான் வந்து ரீஜென்ரேஷன். ஓகேங்களா, அது சொல்லிருக்காங்க ரீக்ரோத் இன் த இன்ஜூர்டு ரீஜன். ஓகேங்களா, அந்த இன்ஜூர்டு ரீஜன் என்ன பண்ணும், ரீக்ரோத் ஆகும். இது வந்து அது ரீஜென்ரேஷன். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா ஹைட்ரா, பிளானரியா, ஸ்டார் ஃபிஷ், டெய்ல் ஆஃப் வால்பிசர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், ரீஜென்ரேஷனுக்கு வந்து அக்ரி பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சின்காமி இன் லிவிங் ஆர்கன்ஸ். ஓகேங்களா, சின்காமியும் ஃபெர்டிலைசேஷனும் ஒன்று தான் சொல்லிட்டேன். ஸோ அது வந்து ஒன்றா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த டைப்ஸ் வந்து 7 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப்னாது எக்ஸோகாமி. எக்ஸோகாமினா சேம், ஆட்டோகாமினா சேம், எக்ஸோகாமினா டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி 7 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆட்டோகாமி, எக்ஸோகாமி, ஹாலோகாமி, பேடோகாமி, மீரோகாமி, ஐசோகாமி, அனைசோகாமி. ஓகேங்களா, இந்த மாதிரியான 7 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கொஷின்ஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன காரணம் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்காக நான் பண்ணோம், இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எதனால் நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, பயாலஜின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நாங்கள் அதை ரொம்ப எஃபோர்ட் பண்ணி நம்ம ரொம்ப வேலை செஞ்சு அதை போட்டு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலாம், அப்புறம் எங்களோட உழைப்பு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த வீடியோக்காக நீங்கள் எவ்வளோக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் எங்களுக்கான நெக்ஸ்ட் வீடியோஸோட அப்லோட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பேசிக்காக எனக்கு இருக்கும். ஓகேங்களா, எங்கள் டீம்லாம் எனக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோக்கு இந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. சில பேருக்கு புரியாமல் இருக்கும், சில பேருக்கு புரியும், நல்லாவே புரியும். சில பேர் வந்து இந்த கொஷின் படித்தா பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய பேர் இருப்பீங்க. ஓகேங்களா, எல்லாருக்கும் ஆன வீடியோஸ் தான் நாங்கள் போடுவோம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். கமெண்ட்டில் என்னென்ன பண்ணணும், இதுக்கு டீச்சிங் வந்து இன்னும் நல்லா பண்ணணுமா, இல்லை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, எலாபரேட்டாக பண்ணணும், இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க, ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் என்ன இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணி நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான வீடியோஸாக உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, குட் பை.